என் அருமை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உலகெங்கும் பரவியிருக்கிற என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த லேனா தமிழ்வாணனின் பணிவான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே வெற்றி சிந்தனைகளை மாலைகளாக கோர்த்து அணிந்து கொண்டு ஒப்பற்ற உயரங்களை தொட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், வரவேற்று கொண்டிருக்கிறீர்கள், பின்பற்றவும் நீங்கள் விரும்புகிறீர்கள். மகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்களோடு இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய பேனாவினுடைய முனையிலே இருந்து ஒரு சொட்டு மை கசிந்து என்னுடைய சட்டையினுடைய மூலையிலே ஒரு சிறு கரையை ஏற்படுத்தி விடுகிறது என்று சொன்னால், உடனே நான் என்ன எண்ணுகிறேன், இத்தனை பேர் பார்க்கிற இந்த ஊடகத்தில் இப்படி ஒரு என் சட்டைக்கு இப்படி நேர்ந்து விட்டதே, வேறு மாற்று சட்டை அணியலாமா, என்ன செய்திருக்கலாம், இந்த சட்டை என்ன செய்வது, இது போகுமா, ஐ பிகம் கான்ஷியஸ் என்று சொல்வார்கள். அதாவது நாம் என்னுடைய உணர்வெல்லாம் இந்த புள்ளியிலே அமர்ந்து விடுகிறது. ஆனால் என்னுடைய சட்டைக்கு பின்னாலே இருக்கிற இதயத்திலே நான் கொண்டிருக்கிற ஏராளமான கரைகளை பற்றி நான் அக்கறைப்படுகிறேனா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து கோபப்படுகிறேன், பொறாமைப்படுகிறேன், எதற்கெடுத்தாலும் நான் கவலைப்படுகிறேன், ஒன்றுமில்லாதற்கெல்லாம் சோர்ந்து படுத்துக் கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்ளும் ஒரு வாதத்திற்காக. இவ்வளவு கரைகளை போக்குவதற்கு நான் என்ன செய்தேன்? நான் இன்றைக்கு பேச வருகிற விஷயமே, நம்மை நாமே வெற்றி கொண்டால் அதுதான் உண்மையான வெற்றி. அதென்ன நம்மை நாமே வெற்றி கொள்வது? அப்பொழுது நம்மை நாமே ஒரு வகையிலே சொன்னால் நம்மை நாமே தோற்கடித்துக் கொள்வதா? இல்லை, நம்மை நாமே வெற்றி கொள்வது என்பது வேறு. அதற்கான விளக்கத்தை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதிலே நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரியாத பொழுது மற்றவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சில நேரங்களிலே நாம் செய்கிற செயல்கள் மற்றவருடைய கோணங்களிலே அகம்பாவமாக, அகந்தையாக, ஆணவமாக, திமிராக மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் நமக்கு அப்படி தோன்றவில்லை. ஆனால் மற்றவர்கள் சுட்டி காட்டுகிற பொழுது இதற்கு இப்படி ஒரு பொருள் உண்டோ என்று நாம் எண்ணாவிட்டால், அந்த நேரத்தில் ஒரு சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு நாம் தப்பித்து கொண்டால், மற்றவர்களும் அந்த நாம் சொல்லக்கூடிய சாக்குப்போக்குக்கு இணங்கிவிட்டால் நாம் வெற்றியடைந்து விட்டதாக கொக்கரிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனம் அப்படியே தொடர்ந்து இருந்து வருகிறது. எவன் ஒருவன் தன்னுடைய பலங்களை உண்மையாக உணர்ந்து அவற்றை பயன்படுத்துகிறானோ அவன்தான் வெற்றியாளன். எவன் ஒருவன் தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து அவற்றை ஒவ்வொன்றாக, எலிமினேஷன் தியரி என்று சொல்வார்கள், ஒவ்வொன்றாக எடுத்து வெளியிலே போடுகிறானோ, அந்த இதயத்தினுடைய கசடுகளை தூக்கி வெளியிலே போடுகிறானோ அவன்தான் மாபெரும் வெற்றியாளன் என்று என்னால் சொல்ல முடியும். ஒப்பற்ற அறிஞராக, இலக்கிய அறிஞராக, ஆன்மீக அறிஞராக கருதப்படுகிறவர் தாயுமான சுவாமிகள். அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் தன்னுடைய பாடலிலே, கற்றும் அறிவிலாத என் கர்மத்தை என் சொல்வேன். கர்மம் என்று சொன்னால் நன்கு தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய பொருள். கர்மம் என்றால் செயல், வினை என்று சொல்லலாம். கர்மம் என்றால் நம்ம இந்த காலத்தில் புரிந்து கொள்ள இருக்கிற கர்மம் அது அல்ல, நல்ல பொருளிலே சொல்லப்படும். என்னுடைய கர்மத்தை நான் ஏன் சொல்வேன்? நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனாலும் நான் பண்ணிகிட்ருக்கிற காரியம்லாம் எவ்வளவு தரம் தாழ்ந்து கீழாக இருக்கிறது என்று தாயுமான சுவாமிகள் போன்ற ஒப்பற்ற ஆன்மீக அறிஞர்களே கருதினார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன ஆகுது? அதே போல் அப்பர் என்று சொல்லப்படுகிற திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், குறிக்கோளில்லாது கெட்டேனே. என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லை. இளவயதிலையும் நான் அப்படி இருந்தேன், வாலிப வயதிலையும் அப்படி இருந்தேன், திருமண வயதிலையும் அப்படி இருந்தேன், வயோதிகத்தில். அவர் அப்பர் திருநாவுக்கரசர் ரொம்ப வயதான ஒரு தோற்றமுடையவர். திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த படத்தை பார்த்திருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு வயதானவர். அந்த காலம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார், குறிக்கோளில்லாது கெட்டேனே. எப்பேற்பட்ட ஒரு கன்ஃபெஷன், என்ன மாதிரியான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம். இந்த மேதைகளே அப்படி சொல்லுகிற பொழுது நம்முடைய நிலை என்ன? ஏன் நம்முடைய தவறுகளை
குறைகளை, பலவீனங்களை தூக்கி வெளியிலே எறிவதற்கான முயற்சியை நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? இது எப்படி நம்முடைய பலவீனங்களை அளவிடுவது என்று சொன்னால், சில பேர் சொல்வதை நாமே கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு மேலே நடந்தது, எனக்கு கோபம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். அதாவது இவர் கோபம் வந்தால் இவர் எப்படி பண்ணுவான்னு இவருக்கே தெரியாதான். அப்படியானால் தான் எந்த நேரத்திலே, எந்த மாதிரியான உணர்ச்சிபூர்வமான சந்தர்ப்பத்திலே என்ன மாதிரி முடிவை எடுப்போம் என்பதிலே ஒரு தெளிவாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு உள்ளத்தினுடைய பலவீனத்தை காட்டுகிற விஷயம்தான். இப்படி என்றால் இப்படி எடுப்பேன், இப்படி என்றால் அப்படி என்கிற தீர்மானத்திற்கு வந்தால்தான் நாம் மனத்தளவிலே தெளிவாக இருக்கிறோம் என்று பொருள். எவ்வளவு தெளிவற்ற நிலையிலே இருக்கிறோம் என்பதை இந்த ஒரு வாக்குமூலம் நமக்கு காண்பித்து விட்டது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கொண்டால் நான் எனக்கு கோபம் வந்தது என்றால் நான் என்ன செய்வேன் என்பதை என்னுடைய மனைவி வாயிலாக அறிந்து கொள்வேன். அவர்களே சொல்வார்கள், ஏன் இப்படி பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன கோபம் என்று கேட்பார்கள். அதாவது கோபம் என்பது கத்துவது, உணர்ச்சி வசப்படுவது, நரம்புகள் புடைக்க உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை கொட்டுவது என்று பொருள் அல்ல. அமைதிக்கும் ஒரு கோபம் என்று உள்ளே ஒன்று இருக்கிறது என்று ஒரு அணுகுமுறை இருக்கிறது. ஏன்னு சொன்னால், உணர்ச்சி வசப்படுவது என்பது மற்றவர்களை காயப்படுத்துவது, என்னுடைய நாடி துடிப்பை நான் அதிகப்படுத்திக் கொள்வது, இதய துடிப்பை அதிகரித்துக் கொள்வது, இரத்த ஓட்டத்தை நான் கெடுத்துக்கொள்வது என்று ஆகிவிடுது. எனவே என்னுடைய கோபம் என்பது அமைதி. ஆனால் பல பேர் என்ன சொல்லுகிறார்கள், கோபம் வந்தால் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அதே போல் இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புவது, தன்னை வெற்றி கொள்வது தான் உண்மையான வெற்றி. மனிதனுக்குள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மிருக குணம் இருக்கிறது, அசுர குணம் இருக்கிறது, தேவகுணம் இருக்கிறது. நாம் எதை வெளிப்படுத்துவோம் என்பதை பொறுத்து அந்த நேரத்திலே நாம் மாறுபட்ட மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக, சில நேரங்களிலே மிக விகாரமான மனிதர்களாகவும் நாம் தோற்றமளிக்க நேரிடுகிறது. நாம் தெளிவற்று இருந்தால் இந்த தவறு நடந்து விடுகிறது. தமிழ் திரைப்படத்திலே ஒரு பாடல் வரும், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்று ஒரு வரி வரும். அப்படி ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் நாம் வளர்ந்த சூழ்நிலை, நம்முடைய பகுத்தறிவு, நம்முடைய சுய சிந்தனை, நாம் கற்ற கல்வி, நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம், இவையெல்லாம் நம்முடைய பண்பாடு, இவையெல்லாம் நம்முடைய கட்டி காத்து அரணாக இருந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்தால் இப்படி பெயராகிவிடும் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிற விதமாக இவையெல்லாம் எப்படி ஒரு ஆற்றை ஒரு இரு கரைகள் அழகாக செலுத்தி கொண்டு செல்கின்றனவோ அப்படி நாம் வளர்க்கப்பட்ட சூழ்நிலை, இந்த பண்பாடுகள் எல்லாம் நம்மை வாழ்க்கை முறையிலே நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கின்றன. அதை தாண்டி சில நேரங்களிலே தவறுகள் நடக்கின்றன என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு காட்சியை நாம் உருவாக்கி விடுகிறோம் என்றுதான் பொருள். எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு மனோபாவம் சிலருக்கு இருக்கிறது. அது உண்மையான வெற்றி அல்ல. வெற்றியை எப்படியாவது அடைந்தாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் போக்கும் சிலருக்கு இருக்கிறது. சில பேருக்கு ஒரு தவறான ஆசைகள் இருக்கின்றன. அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தருணம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது சொல்வார்கள், ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு மொழி, வாய்ப்பு கிடைக்காதவரை எல்லோரும் நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று ஒரு, அதாவது வாய்ப்பு கிடைச்சிட்டா, தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சிட்டா அவர் தவறு செஞ்சிருவாராம், அது தவறான பாதையிலே போயிடுவான். நாம் எப்பொழுதுமே ஒன்றை அடைய நினைக்கிற பொழுது, ஒரு வெற்றியை சாதிக்க நினைக்கிற பொழுது, அந்த வெற்றி சில நேரங்களிலே முறையற்ற வெற்றியாக இருக்கிற பொழுது, அது தவறான ஆசையாக இருக்கிற பொழுது, எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது நாம் ஒரு சௌரியமான சிந்தனைகளை மட்டுமே நம்முடைய மனதிலே கோர்த்து கொள்ளுகிறோம், சேர்த்து கொள்ளுகிறோம். அதென்ன சௌரியமான ஆசை என்று சொன்னால், அந்த நாம் விரும்புகிற அந்த தவறான பொருளை அல்லது தவறான ஒரு இடத்தை அடைவதற்கு நாம் அடைந்த பிறகு நாம் என்னென்ன பலன்களை அனுபவிப்போம், அதில் எவ்வளவு சௌரியங்கள் இருக்கின்றன, அதில் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன, அதில் எவ்வளவு மனத்தளவில் எவ்வளவு இனிமைகள் இருக்கின்றன என்று மட்டுமே நாம் சிந்திக்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த தவறான ஆசையை நிறைவேற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு, அதில் ஆசைப்படாமல் இருப்பதற்கு, அதில் ஆசையை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு, மன பலவீனங்களை வெல்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி இருக்கிறது. என்ன வழி என்றால்,
இப்படிப்பட்ட செயலை செய்ய நேர்ந்து அது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தால் இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்கும்? நம்முடைய பாரம்பரிய பெருமைக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா அது? எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு மட்டரகமான ஒரு பார்வை இந்த உலகம் பார்க்கும். எப்படி இந்த உலகம் நம்மை புறம் தள்ளும்? எப்படி இந்த உலகம் நம்மை ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையிலே நடத்தும்? அதனுடைய மோசமான விளைவுகள் என்ன? அது சிறையாக இருக்குமா, வேறு தண்டனையாக இருக்குமா, அது ஒரு அபராதமாக இருக்குமா, அல்லது பலர் மத்தியிலே அவமானப்பட நேரிடுமா என்கிற மோசமான நினைவுகளையும் விளைவுகளையும் சிந்தித்து பார்த்தால் நாம் அடைய நினைக்கிற சௌரியங்கள் எல்லாம், அதாவது அனாவசியமான தேவையற்ற முறையற்ற வெற்றிகள் எல்லாம் நமக்கு இனிக்க முடியாது. எனவே இரண்டையும் சிந்திக்க வேண்டும். ஆனால் என்ன தவறு நடக்கிறது என்றால், நாம் முறையற்ற வெற்றியை அடைய நினைக்கிற பொழுது அதனுடைய சௌரியங்களை மட்டுமே நினைக்காமல் அதனுடைய மோசமான மறுபக்கத்தை நினைத்து கொண்டால் நம்மை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு, நம்மை நாமே ஒரு சுயமாக ஒரு வேலி அமைத்து கொள்வதற்கு அவை மிக உதவும். வெற்றி என்பது சரியான வெற்றியா, முறையான வெற்றியா, ஒரு பாராட்டப்பட வேண்டிய வெற்றியா என்கிறது மிக முக்கியம். ஒரு சரியான திசையிலே செலுத்தப்பட்ட வெற்றி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றியாக இருக்க முடியுமே தவிர, எப்படியேனும் வெற்றி அடைந்தாக வேண்டும், மற்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற கூடிய வெற்றியை நாம் முறையாக வெற்றியாக ஏற்க முடியாது. அது வெற்றியே அல்ல, மிகப்பெரிய தோல்வியிலே தான் முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.